மூட நெய் பெய்து முழங்கை அதனாலதான் அதன் பின்னே பால் சோறு மூட நெய் பெய்து முழங்க வழிவார. நிறைய நெய் முழுக்க இருக்கிறதுனாலே பிரசாதத்தை கொடுத்தால் வாயில நெய் இல்லையா, முழங்கை வழிவார. ஏன் வாய் வழிவாரான்னு சொல்லக்கூடாதா? கொடுத்த நெய் முழங்கையில தான் போக வேண்டுமா? ஆண்டாள் வாய் வழிவாரான்னு சொல்ல மாட்டாள். அவனுடைய பிரசாதம் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டு விடுகிறாள். ஆனால் இந்த பெண்களுக்கெல்லாம் கண்ணனே நெய், கண்ணனே பால், கண்ணனே சக்கரை பொங்கல் அப்படி இருக்கிறச்சே நெய்யை சாப்பிட்டேன்னு சொல்லுவிடா. அப்ப அவர் தான் நெய், அவருக்காக சமர்ப்பிக்க பிரசாதமா எடுத்துட்டே இதை நாங்களா எங்க போகம்னு பார்க்க மாட்டோம், அதனால முழங்க வழிவாரான்னு தள்ளிட்டா. இது நாங்க சாப்பிடணும்னு சொல்லியிருந்தா போகம் இதுன்னு ஆயிடும். போகம் நீதான், அப்ப இந்த நெய் முழங்கையில தள்ளிடுவோம். அப்படின்னு எங்களுக்கு அது முக்கியம் இல்லை. இப்போ பின்ன ஏற்கனவே சொன்னீரேனால் உமக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக உன் போகத்துக்காக கொடுத்தோம். இப்ப அப்ப உனக்கு போகம் வேண்டாமானால் இனிமே நெய் போகம் இல்லை. இந்த நெய்யை அமுது செய்து உன் முகம் மலர்ந்ததோ இல்லையோ அதுதான் போகம். அதனால முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து எல்லா மக்களும் கூடியிருக்கணும், குளிரணும். கூடியிருந்து குளிர்றதில்லை, கூடுவதே குளிர்தல். கூடியிருந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய்னு பாடினது ரொம்ப ஆச்சரியமான இந்த பாசனம்.